இந்த சர்க்கரை நோய்க்காக நிறைய மருந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சு அது கடைசியில் நிறைய நோய்களையும் சேர்த்து கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலையாக இருக்குது. இதை இயற்கையான வழிமுறைகளில் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றது நிறைய பேரோட தேடுதலாகவும் இருக்குது. நிச்சயமாக இதை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியும். அந்த இயற்கையான வழிமுறைகளை எப்படி கடைபிடிக்கணும், அதை என்ன மாதிரியான மெத்தடில் கடைபிடிச்சா ஈஸியாக நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எளிமையாக உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சில வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயமும் பீதியும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உருவாயிருச்சு. இப்போ இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வு பதிவு வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்லே கொடுத்துக்கிறோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எது ஒன்றுனாலும் உடனடியாக இதை சரி பண்ணிடணும் எப்படியாவது அப்படின்ற முயற்சியிலே நம்ம ஈடுபடுறோம் நிறைய விஷயங்கள்ல. இப்போ டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்லேயே பார்த்துட்டீங்கனாலும் சரி, அல்லது கொஞ்சம் ஹையாக ஏறி உங்களுடைய HbA1c லெவல் 8, 10, 12 அப்படின்லாம் போயிருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே உங்களுடைய HbA1c லெவலும் நல்லா இறங்கி வர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இயற்கையாக உங்களுடைய டயபெட்டிக் லெவல் குறையிறதை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய கிளை நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கவும் முடியும். ஏன்னா சர்க்கரை நோய் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்களையும் பாதிப்படைய செய்யுது. இப்போ தசை மண்டலங்களை பாதிப்படைய செய்து நம்மளுடைய உடல் மெலியுது. எலும்பு மண்டலங்களை பாதிப்படைய செய்து போன் ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் பெயின் கொடுக்குது, போன் வீக்னஸ் கொடுத்துரு. நரம்பு மண்டலங்களை பாதிப்படைய செய்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாதம் மரத்து போகிறது, நரம்பை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கொடுத்துருது. ரத்த ஓட்ட மண்டலங்களை பாதிப்படைய செய்து பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போக ஆரம்பிச்சு. அப்போ சர்க்குலேட்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சது. ஜீரண மண்டலங்களை பாதிப்படைய செய்து நம்ம லிவர் கிட்னின்னு சொல்லிட்டு கடைசியில் மேஜர் ஆர்கனுக்கே அது போக ஆரம்பிச்சது. அப்போ இது மாதிரியான கிளை நோய்கள் வராமலும் நம்மளுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதுக்கு சாத்தியம் இருக்குது. அதற்கு எளிமையான சில வழிமுறைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அப்படின்னாலே உணவும் உடல் உழைப்பும் இல்லாமையால் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்றது இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் உணவுல நம்ம மாற்றத்தை அவசியம் நம்ம கொண்டு வந்தாங்க. உணவு உடல் உழைப்பு மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு பட்டியலா பார்ப்போம். ஒரு 4 விஷயங்கள் நம்ம சரியா பண்ணோம்னா போதும், நம்ம டயபெட்டிக்கை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். மருந்துகள் மூலமாக தான் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா அதுதான் கிடையாது. மருந்து அப்படின்றது ஒரு 20% 30% தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய உணவு முறையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய சில சுரப்பு நீர்களும் நம்மளை பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ல இருந்து கட்டுப்படுத்தி நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதான் ஒரு விஷயம். அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு முறைகள். இந்த உணவு முறைகளில் நம்ம ஒரே மாதிரியான உணவு முறைகளை மட்டும்தான் நம்ம பல வருடங்களாக கடைபிடிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அதுதான் ஒரு விஷயமே. அதனால தான் டயபெட்டிக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை கட்டுப்படுத்துறதுன்ற சிரமம் இருக்குது. வந்ததுக்கு காரணமாகவும் அதுவாக தான் இருக்குது. இப்போ டயபெட்டிக் வந்த உடனே அரிசி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அரிசி உணவுகள் தான் அதிகப்படியான குளுக்கோஸை ஜென்ரேட் பண்ணுது. அதனால் நீங்கள் அரிசி உணவுகளை எடுத்துக்கிறாதீங்க அப்படின்றது ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய சில அட்வைஸாக இருக்குது. அதற்கு மாற்றாக நம்ம கோதுமை உணவுகளுக்குள்ளே போய்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோதுமை உணவுகளுக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட சதவீதமும் கோதுமையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட சதவீதமும் கிட்டத்தட்ட நியர்பை 72%, 74% அவ்வளோதான். 2% தான் டிஃப்ரெண்ட். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் நிச்சயமாக குளுக்கோஸாக மாற தான் செய்யும். அதனால் நம்ம அரிசியிலிருந்து சப்பாத்திக்கு மாறணும்னு சரியாக வந்துடும். சப்பாத்தி எப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நார்த் இந்தியா பீப்புள்ஸ் அதிகமாக சப்பாத்தி சாப்பிட்றாங்க. அப்போனா அங்கே டயபெட்டிக் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது இல்லையா? அப்போ அங்கே உள்ள மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை நீங்கள் கட் பண்ணுங்கள், கோதுமையை கட் பண்ணுங்கள், நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க அப்படின்றத அங்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா ரெகுலராக ஒரே மாதிரியான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து பல வருடங்கள் கடைபிடித்தால் அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் மட்டுமே நம்ம உடம்புல நிறைஞ்சிருக்கும். அப்போ மற்ற தாதுக்கள் கிடைக்காமல் போகலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாற்று உணவாக நீங்கள் மாற்றுக்கேண்டாங்க. அப்போ அந்த வகையில் நாம் அரிசி உணவை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு மாற்றான உணவாக வெறும் கோதுமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பாரம்பரியமாக பயன்படுத்தின சிறு குறு தானியங்களை நம்ம உணவில் சேர்க்கப்படும் பொழுது இதற்கு மாற்றாக அரிசிக்கு மாற்றாக எடுக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா கிளிசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இது கம்பு, கேப்பை,
குதிரைவாலி, இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளும் பாரம்பரிய சிறு குறு தானிய வகைகளும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து டயபெட்டிக்கை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்பவும் அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சடனாக வந்து உணவில் ஒரு மாற்றத்தை சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அதற்கு சிறு குறு தானிய உணவுகளை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. பயறு வகைகள் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. புரோட்டீன் சரிங்களா, புரோட்டீன் உணவுகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துங்க. அதிகமாக கார்போஹைட்ரேட் உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளை கட் பண்ணுங்கள். பல உணவுகளும் புரோட்டீன் உணவுகளும் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளும் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அது மேலே கவனம் செலுத்துங்க. உணவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வாங்க பெட்டர். அதுபோல் உங்களுக்கு வந்து தொழில்முறை ரீதியாக உடல் உழைப்பு இல்லை அப்படின்னம்னா அவசியம் வந்து உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 30 நிமிடத்திலிருந்து 60 நிமிடம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். வேர்வை வர்ற மாதிரி ஒன்று. இப்போ உணவும் உடல் உழைப்பையும் நம்ம மாற்றிட்டோங்க. அப்போனா டயபெட்டிக் குறைஞ்சிருமா அப்படின்னம்னா அங்கே அதான் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய சில வருடங்களாக பல வருடங்களாக உணவும் உடல் உழைப்பையும் மாற்றுதையும் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் குறையலை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னங்க தான் பண்ணணும் அப்படின்னம்னா அடுத்தது உங்களுடைய மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் அப்படின்றது தான் மிக முக்கியமான பங்குங்க உங்களுக்கு டயபெட்டிக் ஏறுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், நல்ல சுகர் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருந்துச்சுங்க. 90, 100, 110 விட்டு தாண்டதே இல்லைங்க. அவ்வளவுக்கு நான் கட்டுப்படுத்தி வச்சுருந்தேங்க. ஆனால் திடீர்னு இந்த வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஏறிடுச்சுங்க. 300, 350 இப்படி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்களில் நீங்கள் உங்களுடைய சுகர் லெவலை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதே மாத்திரை தானே எடுக்கிறேன், அதே உணவுகளை தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னோடய சுகர் மட்டும் எப்படி கூடுச்சு. இப்போ உணவில் மாற்றம் கொண்டு வரல, உங்களுடைய உடல் உழைப்பு என்ன நீங்கள் ஏற்கனவே கடைபிடிச்சிங்களோ அதே தான் கடைபிடிச்சிருக்கிறீங்க, மருந்து மாத்திரைகளை எதுவும் மாற்றலை அதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் சுகர் அளவு கூடியிருக்குது. இங்கே விஷயம் என்னென்னா உங்களுடைய மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் உங்களுடைய சர்க்கரையின் அளவை கூட்டிடும். இப்போ நீங்கள் மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டும் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய சர்க்கரை கட்டுப்படாது. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் 500 mg மெடிசனுக்கு பதில் 1000 mg மெடிசன் எடுக்கிறீங்க ஏன்னா பட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுகரோட லெவல் வந்து பெரிய லெவல்லாம் குறையாது. ஒரு 350, 400 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 300க்கு வரும், 250க்கு வரும், அவ்வளோதான் நடக்கும். சடனாக இறங்கி 100, 110க்கெலாம் வராது. ஆனால் உங்களுடைய மனநிலையில் மட்டும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாப்பினஸ் கொண்டு வச்சுக்கோங்க, 90% இந்த மனநிலை மாற்றத்தினால குறைஞ்சிடும். 10% தான் உங்களுக்கு அந்த மெடிசன்லேருந்து குறையிறதை எடுத்துக்கும். எப்படி பாருங்களேன். அப்போ உண்மையான மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதுங்க. உங்களுடைய மனநிலையை ஹாப்பியாக வச்சுக்கும் பொழுது, மனநிலையை ஹாப்பியாக வச்சுக்கும் பொழுது சுகர் குறையுமா? அப்போ மனநிலையை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த உடல் மனநிலையை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 சுரப்பு நீர்களை சுரக்குதுங்க. ஒரு 4 ஹார்மோனை சுரக்குது. இந்த 4 ஹார்மோனை நீங்கள் சரியாக உங்கள் உடம்புக்குள்ளே சுரக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன் என்ன பண்ணும்? உங்கள் உடம்புக்குள்ளே எந்த ஒரு நோய்கள் வந்தாலும் அதை வந்து ஹீல் பண்ணும். நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஹாப்பி ஹார்மோனுக்கு தான் இருக்குது. இந்த ஹாப்பி ஹார்மோன் உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கப்படும் பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நோயும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். அப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய நோயிலிருந்து வெளியே வரணும்னாலும் நீங்கள் உங்களுடைய ஹாப்பி ஹார்மோனை நல்லா சுரக்க செய்யுங்க. நீங்கள் கிரானிக்காக உங்களுடைய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் உங்கள் ஹாப்பி ஹார்மோனை இப்போ இருந்து சுரக்க ஆரம்பிக்க வைங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். 1 month, 2 month, 3 months செக் பண்ணி பாருங்களேன். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் வரும். அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உணவை மாற்றினாலும் உடல் உழைப்பை மாற்றினாலும் மனநிலைகளை மாற்றாமல் நீங்கள் வந்து இதை 2 மட்டும் நீங்கள் பக்காவா. நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் பழம் மட்டும்தாங்க சாப்பிட்றேன், நான் வந்தீங்கன்னா வெறும் சிறு குறு தானியம் மட்டும்தாங்க சாப்பிட்றேன், ஆனாலும் சுகர் குறைய மாட்டேங்குதுங்க. நிறைய பேரோட விஷயம் மனநிலையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீங்களா? மனநிலையில் உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்துடுச்சா? வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நோய் வெளியே போயிடுது. ஐயோ அப்போனா அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னோம்னா உங்கள் உடலுக்குள் சுரக்கக்கூடிய 4 சுரப்பு நீர்கள் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது சரியாக சுரந்தால் உங்களுடைய சுகர் கட்டுப்படுங்க. அந்த 4 ஹாப்பி ஹார்மோன் எதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 டோபமைன், 2 செரோட்டோனின், 3 ஆக்சிடோசின், 4 என்டார்ஃபின்ஸ். இந்த 4 ஹார்மோனும் சரியாக சுரந்தால் போதுங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஹாப்பி ஹார்மோன். இது உங்களை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறோம், நோய் கிளியர் ஆயிரும். இதில் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த டோபமைன் அப்படின்ற இந்த டோபமைன் ஹார்மோன் நமக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டு மூலமாக நமக்கு சுரக்கக்கூடியது. பீனியல் கிளாண்டும் பிட்யூட்டரி கிளாண்டும் ஹைப்போதாலமஸும் நமக்கு சரியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? இந்த டோபமைன் ஹார்மோன் நல்லா சுரக்கும். இந்த டோபமைன் ஹார்மோன் என்ன பண்ணுதுங்க நம்மளை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அடையக்கூடிய சின்ன சின்ன வெற்றி, பாராட்டு,
சின்ன சின்ன கோல் செட்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல் அச்சீவ்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் காரணம் டோபமைன் ஹார்மோன் நல்லா சுரக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த வெற்றி, இந்த சக்ஸஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள், நம்ம சின்ன 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 அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணும் பொழுது நமக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பூரிப்பு வரும் பாருங்க. அப்படி நம்மளுக்குள்ளே வந்து ஒரு மலர் வரும். அது அப்படியே முகம் மலரும், உடல் மலரும். உங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா மலரும், அப்படியே அந்த புல்லரிப்பு வரும், அப்படி உடம்பு சைனிங் ஆகும், ஸ்கின் சைனிங் ஆகும். அப்போ டோபமைன் ஹார்மோன் சுரந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த டோபமைன் ஹார்மோன் அப்போ இது மாதிரியான சின்ன சின்ன பாராட்டுகளின் பொழுது தான் நமக்கு கிடைக்குதுன்னா, உங்களுக்கு அது கிடைக்குதா? உங்களுக்கு அது மாதிரி பாராட்டுக்கள் கிடைக்க செய்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்களேன். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை வந்து பாராட்டுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே பாராட்டுதல் கொடுத்துங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டோபமைன் ஹார்மோன் நல்லா சுரக்கும். டோபமைன் ஹார்மோன் நல்லா சுரக்கப்படும் பொழுது உங்களுக்கு உடல் முழுவதும் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புத்துணர்வு கிடைக்கும். உங்களுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் இந்த டோபமைன் ஹார்மோன் மிக முக்கியமான ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செரோட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க. ஆமாம், இந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது 90% வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுடைய இண்டஸ்டைன்லேருந்து சுரக்கக்கூடியது. உங்களுடைய இண்டஸ்டைன்லேருந்து சுரக்கக்கூடியது அந்த செரோட்டோனின். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலையில் குழப்பங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ, இந்த குழப்பத்தெல்லாம் போக்குறது தான் அவர். உங்களுடைய மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி, அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறம்பட வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனதை பலப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹார்மோன். அப்போ இந்த ஹார்மோன் சுரக்கணும்னா என்னங்க தேவை? இந்த ஹார்மோன் சுரந்தால் என்னங்க நடக்கணும்னா, உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்ல தூக்கம் வரும், சரிங்களா, நல்ல எனர்ஜியாக வச்சுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசி எடுத்தால் சாப்பிடணும், தூக்கம் வந்தால் நல்லா தூங்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பசி எடுத்து சாப்பிட்றதில்ல, தூக்கம் வந்தோன்னையும் தூங்குறதில்ல. அப்போ எப்படி உங்களுக்கு செரோட்டோனின் உங்களுக்கு சுரக்கணும்னா இந்த சின்ன சேஞ்சஸை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டயபெட்டிக்கும் உங்களுக்கு வந்து கட்டுப்படும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிடோசின்ற அப்படி இந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட், பினியல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடியது தான், ஹைபோதாலமஸ் வந்து வரக்கூடியது தான். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் என்னங்க பண்ணுது? இது சுரக்கணும்னா நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரந்தால் உங்களுக்குள்ள அன்பு மலரும், பாசம், ஒரு நம்ம கூட்டு சேர்றது, அரவணைக்கிறது, அந்த கட்டிப்பிடிக்கிறது, இப்படி வந்து பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், கருணை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான குணாதிசயங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் இந்த ஹார்மோன் சுரந்தாலே. இந்த குணாதிசயங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ. நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் வந்து உங்களை கட்டி பிடிச்சு அன்பை கொடுக்கும் பொழுது பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே வந்து ஒரு பூரிப்பு இருக்கும், ஒரு புல்லரிப்பு இருக்கும். அப்போ இந்த ஆக்சிடோசின் சுரக்கும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா லவ் ஹார்மோன் அப்படின்பாங்க. ஆமாம், இந்த லவ் ஹார்மோன் சுரந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அன்பு மலர்ந்துடும். அன்பு மலரும் பொழுதுதான் இந்த லவ் ஹார்மோன் சுரக்கும் அப்படின்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க. இப்போ இந்த ஹார்மோன் நமக்கு வந்து அதிகமாக சுரக்கப்படும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அன்பு, பாசம், கருணைன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள உருவாயிடும். இது உங்களுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு, சர்க்கரை எங்கே வராமலே ஓடி கூட போயிடலாம், அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஐயோ, நான் அன்பு செலுத்துறதுக்கு, பாசம் செலுத்துறதுக்கு என் கூட யாருமே இல்லைங்க, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் மட்டும் இருக்கிறோம் நிறைய பேர். அப்போ இதை நான் என்ன பண்ணுறது? ஆமாம், அதாவது நீங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் அதிக நேரம் விளையாடி பாருங்கள், பயங்கரமாக உங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் சுரக்கும். அப்போ நம்மளுடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தைகளை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு அவங்க கூட நல்ல விளையாடுறதெல்லாம் நீங்கள் பண்ண பொழுது உங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் நல்லா சுரக்கும். இல்லைன்னா பெட்டு தான், நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நாய், பூனை, இதன் மீது கூட நீங்கள் அன்பு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆக்சிடோசின் சுரக்கும். இதே போல் என்டார்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்பாங்க. நேச்சுரல் பெயின் கில்லர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை இது போய்க்கிறோம். அப்படி இந்த ஹார்மோன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தன்மை வாய்ந்தது. எப்படி இருக்கும் பாருங்களேன், நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் வருதுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு இப்படிலாம் உள்ளுக்குள்ள ஒரு சிஸ்டமே இருக்குது. இந்த ஹார்மோன் சுரக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஹார்மோன் சுரந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பாருங்க, ஏதோ ஒரு பாட்டு உங்களுடைய பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடுது, உங்களுக்குள்ள ஒரு குதூகலம் வரும், அதை நீங்கள் அப்படியே ஹம் பண்ணுவீங்க லைட்டாக, அப்படியே உங்கள் உடம்பு வந்து அப்படியே ஆட்டம் கொடுக்கும்,
ஒரு அசைவுகளை கொடுக்கும். விட்டா யாருமே சுற்றி இல்லைன்னா ஒரு டான்ஸே போட்டலாம்பா அப்படின்ற அளவுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு தூண்டுதலை கொடுக்கும் ஒரு மியூசிக். அப்படி ஒரு மியூசிக் கேட்டு உங்களை நடனமாட செய்தால் என்டார்ஃபின் ஹார்மோன் உங்களுக்கு சுரந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்டார்ஃபின் ஹார்மோன் சுரந்தால் உங்களை ரசிக்க வைக்கும். இசை, பாடல், நடனம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க வைக்கும். அப்போ இசை, பாடல், நடனத்துக்குள்ளே நீங்கள் மூழ்கப்படும் பொழுது என்டார்ஃபின் ஹார்மோனும் ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன விஷயம்னா, நம்மளுக்குள்ளே வரக்கூடிய டயபெட்டிக் மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்குதுங்க. அது யாருன்னா இந்த 4 பேர் தான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த 4 நபர்களை நீங்கள் தினந்தோறும் சுரக்க செஞ்சீங்கன்னா வெளியே வந்துடலாங்க. இப்போ உங்கள் டயபெட்டிக்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, நீங்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய மருந்து மாத்திரையிலேருந்து டோசேஜை குறைக்கணும்னா, உங்கள் HbA1c லெவல் குறையணும்னா இந்த 4 ஹார்மோன்களை உங்கள் உடம்புல சுரக்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த நம்ம ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா டோபமைன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிவார்டு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும், இல்லை சின்ன சின்ன விஷயங்களை ரிவார்டு வாங்கணும். அது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல் 2வது ஹார்மோனை நம்ம பார்த்தோம். 2வது ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது உங்களுடைய மனதை ஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ மனநிலையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு நல்ல தூக்கம் தேவை, நல்ல பசிச்சா சாப்பிடணும், அது மாதிரியான இது தேவை, ஓய்வு நமக்கு தேவை. இதை நம்ம சரியாக கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக செரோட்டோனின் நல்லா சுரக்கும். செரோட்டோனின் இண்டஸ்ட்ரீனில் சுரக்கிறது, அதனால் செரிமானம் நல்லா நடக்கணும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு இருக்கும். 2. 3வதாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆக்சிடோசின். இது லவ் ஹார்மோன் அப்படின்னு. அன்பை செலுத்துங்க, அன்பை கொடுங்க, அன்பை பெறுங்க. இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கப்படும் பொழுது உங்களுக்கு லவ் ஹார்மோன் நல்லா சுரக்கும். அப்போ ஆக்சிடோசின் சுரக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிற வேலையை நல்லா பண்ணும். அதே போல் என்டார்ஃபின் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இவர் தான் வந்து நேச்சுரல் பெயின் கில்லர். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்றத சுரக்க செஞ்சிட்டோம்னா எதுக்குங்க வெளியில் நம்ம பெயின் கில்லர் சாப்பிடணும், தேவையில்லை. அதனால் இந்த 4 ஹார்மோன்களை சரியாக சுரக்க செய்து சர்க்கரை நோய் மட்டுமல்லாமல் மற்ற நோய்களில் இருந்தும் வெளிவந்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்.